வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எப்படி நம்மளோட AdSense அக்கௌண்ட்டை லிங்க் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நம்ம ஒரு 4000 வாட்ச் ஹவர்ஸும் 3000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வே இருக்குது. ஸோ அதுதான் என்னன்னா மானிட்டைசேஷன். ஸோ அந்த மானிட்டைசேஷன் எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம், ஸோ அதுக்கு எவ்வளோ ஃபுல் டியூரேஷன் எவ்வளோ எடுக்குது, ஸோ ஒரு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எவ்வளோ டியூரேஷன் எடுக்குது அப்படின்றத இன்னைக்கான வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இது யூடியூபர் சீரிஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நம்ம ஒரு AdSense அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதுலேருந்து நம்ம மானிட்டைசேஷன், அதாவது வெரிஃபிகேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டியூரேஷன் எடுக்க போகிறது அப்படின்றத சொல்லணும். ஓகேவா? அதை விட இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ஸ்டார்டிங் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு க்ரைட்டீரியா இருக்குல்ல, யூடியூபோட க்ரைட்டீரியா 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ் ஆர் 3000 வாட்ச் ஹவர்ஸ். ஸோ நீங்கள் ரெண்டுலையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த 3000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுலேருந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, AdSenseோட அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு AdSense அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அதை லிங்க் பண்ணதுக்கப்புறம் அடுத்து இருக்கக்கூடிய வெரிஃபிகேஷன் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நான் ஸ்டாண்ட்வே அவங்கள்ட்ட பேசிட்டே இருப்பேன், அதே சமயத்தில் நான் லேப்டாப்லேயே உங்களுக்கு காமிச்சிடுறேன் எப்படி இருக்கும் அப்படின்றது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எதுலேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னா, நம்மளோட AdSense. ஸோ AdSense ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த இதை லாகின் பண்ணி அதுக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் ஒர்க்லாம் முடிச்சிருவோம். ஸோ அது முடிச்ச உடனே நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா, யூ ரிசீவ் அ மெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வரும். ஸோ இது என்ன இருக்கும் அப்படின்னா, இதில் உங்களோட Google AdSenseோட கான்டாக்ட் இருக்கும். ஸோ பேசிக்காக என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி கூகுள் அக்கௌண்ட்டில் கூகுள்லேருந்து AdSense ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, ஸோ இதோட யூடியூப் லிங்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு காமன் மெயில். ஓகேவா? ஸோ இது பேசிக்காக வர்றது ஒன்று. ஓகே, அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் AdSenseல நம்ம ஐடி வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இந்த ஐடி வெரிஃபிகேஷன்ல என்ன இருக்கும் அப்படின்னா, பேசிக்காக உங்களோட ஐடென்டிட்டியை வெரிஃபிகேஷன் பண்ணும். அதாவது இதில் ஒரு 4 விதமாக கொடுத்துருக்காங்க: பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஆர் நேஷனல் ஐடென்டி கார்டு. அது இல்லாமல் மேபி உங்களோட சர்டிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே எங்கே யூஸ் பண்ணோம்னா, அந்த க்ரைட்டீரியாவில் நம்ம, அதாவது அந்த வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு க்ரைட்டீரியா. ஓகேவா? ஸோ இந்த 3 இல்லை அந்த 4 ஏதாவது ஒன்று நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்மளோட ஐடி வெரிஃபிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்னா, டிரைவிங் லைசன்ஸ் தான் யூஸ் பண்ணேன். நீங்கள் மேபி பாஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம், இல்லை நேஷனல் ஐடென்டி கார்டு, இது ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பாஸ்போர்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இன்னும் வேகமாக கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதை நான் அப்ளை பண்ணும்போது என்னோட டேட் என்ன அப்படின்னா, ஓகே, ஸோ இந்த மெயில் எனக்கு வந்திருக்கு அப்படின்னா Jan 5 வந்திருக்கு. ஸோ Jan 5ல நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா, AdSenseோட லிங்க் பண்ணியிருக்கேன். அதாவது நான் சொல்றது நான் ஆல்ரெடி எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன். பட் ஆஃப்டர் தட் நான் திரும்பி ரினியூ பண்ணும்போது எனக்கு வந்தக்கூடிய டீடைல்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ எங்களுக்கு என்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா, Jan 5ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ Jan 5லேருந்து என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதை அப்ளை பண்ணி எனக்கு அதே சேம் டைம்ல என்ன வந்துருச்சு, எனக்கு ஐடி வெரிஃபிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஐடி வெரிஃபிகேஷனும் என்னோட கூகுள்லேருந்து நான் AdSense அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 2 டைமிங் என்னவா இருக்குது, சிமிலராக இருக்குது. ஸோ ஒரே நேரத்தில் எனக்கு 2 மெயில் வந்துடுது. ஓகேவா? அதுக்கப்புறம் நான் ஐடென்டி வெரிஃபிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, டாக்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ அந்த மெயில் எப்போ வந்துடும் அப்படின்னா, அதே அங்கேருந்து ஒரு 15 டேஸ் கழிச்சு. அதான் என்னோட கணக்கு. ஸோ என்னோடதுல 5th ஜூன்ல நான் கம்ப்ளீட் பண்ணேன், இதை அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணி முடிச்சோடனே வெரிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ வெரிஃபிகேஷன் முடிச்ச உடனே நான் என்னைக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, 15th ஜூன் அன்னைக்கு. ஸோ 15th ஜூன் அன்னைக்கு என்ன செய்கிறேன் அப்படின்னா, நான் டாக்ஸ் கமிஷன் அப்ளை பண்ணுறேன். US டாக்ஸ் கமிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணணும் எல்லாத்தையும். ஓகேவா? அதில் அந்த நேம், அட்ரஸ், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிடணும். ஸோ அங்கேருந்து நான் ஸ்டார்டிங் அந்த ஐடென்டி வெரிஃபிகேஷன் கொடுத்ததுக்கு நான் அந்த பாஸ்போர்ட் அந்த மாதிரி விஷயங்களை வெரிஃபை பண்ணதுல 15 நாள், அதாவது 10 நாள் கழிச்சு எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா, 15ஆம் தேதி டாக்ஸ் இன்ஃபோ வந்துருச்சு. ஓகேவா? டாக்ஸ் இன்ஃபோ ரிவ்யூ என்னைக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னா 16. ஸோ ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் 16ஆம் தேதி எனக்கு என்ன முடிஞ்சிருக்கு அப்படின்னா, டாக்ஸ் இன்ஃபோ முடிஞ்சிருச்சு. ஸோ டாக்ஸ் இன்ஃபோ முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா, பேமெண்ட் அப்டேட்டு சேம் டேட்ல நான் பண்ணேன். ஸோ பேமெண்ட் அப்டேட்னா என்ன அப்படின்னா, எந்த கான்டாக்டுக்கு லைக் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்றோம்ல, ஸோ அந்த ப்ராசஸ் இது. ஸோ இதுவும் எப்படி அப்படின்னா, அன்னைக்கே 16 எனக்கு ஓப்பன் பண்ணிட்டேன். 16 நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணி முடிச்ச உடனேயும் 17 எனக்கு அப்படியே நான் அடுத்த நாள் அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ 16 முடிஞ்சு 17 எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 17th டே நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் கொடுக்குறேன். ஸோ ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் எனக்கு என்ன ஆயிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ அது என்னைக்கு 17, 1 டே விட்டு 1 டே. ஓகேவா?
17 அன்னைக்கு முடிஞ்சவனையும் 17th ஈவினிங் நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா என்னோட அட்ரஸ் வெரிஃபிகேஷன் அப்ளை பண்றேன். ஸோ அட்ரஸ் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்ச உடனேயும் எனக்கு அங்கிருந்து 17ஆம் தேதி கரெக்டாக 17ஆம் தேதி வந்து என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா அதாவது அங்கிருந்து எனக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. என்ன அப்படின்னா பப்ளிஷர் ஐடி இருக்குல்ல, ஸோ உங்களோட பப்ளிஷர் ஐடியில் வந்து ஒரு மெயில் வந்திருக்கும். என்னைக்கு அப்படின்னா அதே சேம் டேட்ல ஈவினிங் அப்ளை பண்ணதால 17. ஓகேவா, 17 வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. 17 இருந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் 17 வந்து என்னைக்கு அப்படின்னா லாஸ்ட் மந்த்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து நான் அப்ளை பண்ணதை சொல்றேன். ஜூன் 14 ஓகே, ஜூன் 17 வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஜூன் 17 இருந்து 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27 and 28. ஸோ 28 கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா ஒரு இந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்கு வந்து மேக்ஸிமம் 3 வீக்ஸ் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. 3 to 4 வீக்ஸ் ஆகும். ஓகேவா, ஸோ இந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷன் அங்கேருந்து உங்களுக்கு ஒரு மெயில் வரும். மெயில் வந்து அந்த மெயிலோட கோடை வந்து நீங்கள் அந்த இடத்துல போடணும். ஓகேவா, இது வந்து கொஞ்சம் பெரிய டாஸ்க்கு. ஸோ இதுக்கு வந்து எனக்கு எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னா நான் வந்து என்னைக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா 17th ஜூன் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா, 17th ஜூன்ல இருந்து இப்போ என்னோட டேட் வந்து இப்போ இன்னைக்கு 7. ஓகேவா, ஓகே இப்போ நம்ம பார்க்கலாமா. 17th இருந்து 18, 19, 20, 21, 22, 23, 24. ஸோ அதாவது கிட்டத்தட்ட 2.5 வாரத்தில் 2.5 வாரம் கிட்டத்தட்ட அப்படி இப்படின்னு கணக்கு வச்சா கூட நம்ம 2.5 வாரம்னு வச்சுக்கலாமே. ஸோ அந்த 1.5 week to 2 week அந்தக்குள்ள எனக்கு வந்து என்ன வந்துருச்சு அப்படின்னா வெரிஃபிகேஷன் அட்ரஸ் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்றது அதிகபட்சம் நம்ம இருக்கிற ஏரியாவை பொறுத்து தான் எல்லாமே வரும். மேக்சிமம் உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து எங்கே போயிடலாம்னா போஸ்ட் ஆஃபீஸ் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அங்கே மேபி டிலே பண்ணலாம். பட் எனக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த சேம் டைம் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இன்னும் ஒரு ரீகால் மட்டும் போய்க்கலாம். ஸோ ரீகால் பண்ணும்போது என்ன அப்படின்னா கரெக்டாக நம்ம என்னைக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா 5th ஜூனு. அதாவது கிட்டத்தட்ட இந்த ஃபுல் ப்ராசஸ் முடியறதுக்கு 3 week to 4 week ஆயிடுச்சு கம்ப்ளீட்டாக. ஓகேவா, ஃபர்ஸ்ட் Jan 5 வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து மெயில் வந்திருக்கு இப்படி AdSense வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்ட்டு. ஸோ அந்த சப்போர்ட்டுக்கு வந்து நான் வந்து ரிப்ளை வந்து பண்ணியிருக்கேன். ஓகேவா, அது முடிஞ்ச உடனேயும் சேம் டைம் எனக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன் வந்து வந்துருச்சு. ஒன்று பாஸ்போர்ட் இல்லை டிரைவிங் லைசன்ஸ் இல்லை நேஷனல் ஐடி. ஸோ இந்த 3ல் ஏதாவது ஒன்றுக்கு எனக்கு வந்து வரணும். ஸோ அதுவும் என்னைக்கு வந்திருக்கேன் அப்படின்னா 5ஆம் தேதி. அதே 5ஆம் தேதி தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் இந்த வெரிஃபிகேஷன் முடிச்சிருக்கேன். வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து 15ஆம் தேதி என்ன ஓப்பன் ஆகுது அப்படின்னா டாக்ஸ் இன்ஃபோ வந்து ஓப்பன் ஆகுது 15ஆம் தேதி. ஸோ நான் டாக்ஸ் இன்ஃபோ முடிச்சுட்டு 16ஆம் தேதி எனக்கு டாக்ஸ் இன்ஃபோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து என்னன்னா அதே இதில் 16ஆம் தேதி எனக்கு என்ன வருது பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வருது. ஸோ அந்த ஆப்ஷன் முடிக்கிறதுக்கு எனக்கு 16ஆம் தேதி சேம் 16 டே தான் ஆகுது. 16ல் நான் அப்ளை பண்ணுறேன். அடுத்து ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் 17ல் எனக்கு அப்ரூவ் ஆயிடுது. 17 அப்ரூவ் ஆகிட்டு 17th ஈவினிங்கே வந்து எனக்கு வந்து வெரிஃபிகேஷன் அட்ரஸுக்கான அந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா 17 வரைக்கும் கொடுக்குறேன். 17th முடிச்சுட்டு நம்மளுக்கு என்னைக்கு வெரிஃபிகேஷன் முடியுது அப்படின்னா 28ல் வந்து முடியுது. ஸோ 28 or 29 இந்த 2 டேட்ல ஏதோ ஒரு டேட் எனக்கு கன்ஃபார்மாக தரல. ஓகேவா, ஸோ இந்த 2 daysக்குள்ள முடியுது. அப்போ வந்து 17th to 28th ஜூலை நீங்கள் கணக்கு வச்சுக்கிட்டா கூட எவ்வளோ டியூரேஷன்றது பார்த்தீங்களா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 வாரம் அங்கிட்டு ஒரு வாரம் வச்சா 2 வாரத்துக்குள்ள மேக்சிமம் இந்த வெரிஃபிகேஷன் இது வந்து வந்துடும். மேபி அதாவது நான் சொல்றது என்ன அப்படின்னா எந்த தப்பு பண்ணாம இருக்கிறவங்களுக்கு, அதாவது அந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி விஷயத்துல அட்ரஸ் முக்கியமாக அட்ரஸ்ல வந்து மிஸ்டேக் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த டைமிங்குள்ளே வந்துடும். ஸோ பயப்படுறதுக்கு தேவையில்லை. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எவ்வளோ டைம் அண்ட் டியூரேஷன் எவ்வளோ எடுக்குது அப்படின்னு. ஸோ ஒரு ஸ்டார்டிங் AdSense அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து எண்டிங் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் இப்போ கிளியராக பார்த்துருப்பீங்க. ஸோ என்னோட மெயிலோட டீட்டெயில் நான் காமிச்சிருந்திருப்பேன். அதையும் நீங்கள் கிளியர் கட்டாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புதுசாக வந்தவங்களுக்கு கூட இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஸோ அவ்வளோதான் எனக்கு வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோவில் எல்லாமே தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இதில் மேபி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு இல்லை வேறு ஏதாவது யூடியூப் சம்மந்தமாக உங்களுக்கு தேவைப்படுற ஹெல்ப் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லீவ் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கூட இல்லை நம்பர் இருக்குது, நீங்கள் மேபி காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். வேறு ஏதாவது டவுட் வேணும் இல்லை டவுட்டுக்கான சொல்யூஷன் ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சு. பிடிக்கல உங்களுக்கே தெரியும், பட் பிடிச்சா லைக் பண்ணுங்க. புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணால் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அது கூட சோஷியல் மீடியா லிங்க்ல இருக்குல்ல டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்கு. உங்களுக்கு வேணும்னா அந்த இடத்துல ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணால் இது மாதிரி ஆகமான கரெக்ட் அங்கேயும் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிச்சு. ஓகே, பாய். I finally faced